நிலவின் கதிர்கள் நடனமாடி நட்சத்திரங்கள் மின்னும் ஒரு மாய காட்டில் லூனா என்ற அற்புதமான யூனிகார்ன் வாழ்ந்தது. அவளுடைய கோட் வைரங்களைப் போல மின்னியது. அவளுடைய கொம்பு மென்மையான அமானுஷ்ய ஒளியால் பிரகாசித்தது. லூனா குணப்படுத்தவும் சுத்திகரிக்கவும் சக்தி பெற்றிருந்தாள். தொலைதூர உயிரினங்கள் அவளை தேடின. ஒரு நாள் சோபியா என்ற இளம்பெண் தன் நோய்வாய்ப்பட்ட தாய்க்கு மருந்து தேடி காட்டில் தடுமாறினாள். அவள் காட்டுக்குள் ஆழமாக சென்றபோது லூனா அவள் முன் மாயாஜாலத்துடன் தோன்றினாள். யூனிகார்னின் அழகைக் கண்டு சோபியா பயந்தாலும் பின்னர் அவளின் அழகால் கவரப்பட்டாள். சோபியாவின் தூய இதயத்தையும் கனிவான நோக்கங்களையும் லூனா உணர்ந்தாள். அவள் அந்த பெண்ணை அணுகி தன் நெற்றியால் தொட்டாள். சோபியா ஆற்றல் மற்றும் ஒருவிதமான மன அமைதியை தரும் சக்தியை உணர்ந்தாள். அவளுடைய தாயின் பார்வை மீண்டும் ஆரோக்கியமானாள். அதற்கு பதிலாக காடு மற்றும் அதன் உயிரினங்களை கவனித்துக் கொள்வதாக சோபியா உறுதியளித்தாள். லூனா சோபியாவுடன் தனது கொம்பின் குணப்படுத்தும் சாரம் நிரப்பப்பட்ட ஒரு படிக குப்பியை பரிசாக அளித்தாள். சோபியா தனது கிராமத்திற்கு திரும்பி தனது தாயை குணப்படுத்தி யூனிகார்னின் பரிசை இதேபோல் பாதிக்கப்பட்டவர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். காலம் செல்ல செல்ல சோபியா அடிக்கடி லூனாவை சந்தித்து காட்டின் ரகசியங்களையும் மந்திரங்களையும் பற்றி அறிந்து கொண்டாள். அவர்களின் பிணைப்பு வலுவடைந்தது. மேலும் லூனா சோபியாவிடம் தான் அவளுடைய வகையைச் சார்ந்த கடைசி பெண் என்பதையும் வெளிப்படுத்தினாள். ஒரு காலத்தில் யூனிகார்ன்கள் செழித்து வளர்ந்திருந்தன. ஆனால் இருளும் பேராசையும் அவற்றை அழிவின் விளிம்பிற்கு தள்ளிவிட்டன. சோபியாவும் லூனாவும் சேர்ந்து காட்டு சமநிலையை மீட்டெடுக்க உழைத்தனர். அவர்கள் நிலத்தை வளர்த்தனர், உயிரினங்களை பாதுகாத்தனர், நம்பிக்கையை பரப்பினர். மெதுவாக காடு சிரித்தது. லூனாவின் கொம்பு பிரகாசமாக பிரகாசித்தது. ஒரு முழு நிலவு இரவில் ஒரு பிரகாசமான ஒளி லூனாவை சூழ்ந்தது. அவள் உருமாறினாள். ஒரு புதிய தலைமுறை யூனிகார்ன்கள் தோன்றின. அவற்றின் கொம்புகள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. சோபியா பார்த்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி, கண்ணீர் வழிந்தது. அன்றிலிருந்து யூனிகார்ன்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன. அவற்றின் மந்திர உலகையே ஊடுருவியது. லூனா சோபியாவின் நெருங்கிய தோழியாகவும் இருந்தாள். மேலும் அவர்கள் ஒன்றாக காடு அதிசயம் மற்றும் அமைதியின் சரணாலயமாக இருப்பதை உறுதி செய்தார்கள்.